மணி, உங்க அப்பா கால்ல அடிபட்டு இருந்துச்சே, டாக்டர் என்ன சொன்னாரு? மாடி படியெல்லாம் ஏறக்கூடாதுன்னு சொன்னாரு மிஸ். அச்சச்சோ, அப்ப என்ன பண்ணுவீங்க? உங்க வீடு வேற மாடியில தானே இருக்கு. அப்புறம் உங்க அப்பா எப்படி வருவாரு? எங்க அப்பா படி ஏறறது இல்ல. அப்புறம் பின்னாடி இருக்க பைப்பை பிடிச்சு தான் மேலே ஏறி வராரு. இதுக்கு படியே ஏறி இருக்கலாமே. நமச்சி, காலையில ஏன் கொரியர்காரவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா? அத ஏன் மிஸ் கேக்குறீங்க? கொரியர்காரன் ஷிப்பிங் சார்ஜ் வாங்குனா, அப்போ ஷிப்ல தானே வந்து டெலிவரி பண்ணனும். அத விட்டுட்டு டூ வீலர்ல வந்து டெலிவரி பண்ணா. அதான் புடிச்சு சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தேன். அடச்சி. மணி, நேத்து நைட் பூரா நான் பார்த்தேன். நீ ஆன்லைன்ல தான் இருந்த. படிக்கிறத விட்டுட்டு போனை நோண்டிக்கிட்டு இருந்தியா மணி? இல்ல மிஸ். போய் சொல்லாத. நீ ஆன்லைன்ல இருந்தத நான் தான் பார்த்தேன்னு சொல்றேன்ல. மிஸ், நீங்க நெட் ஆன் பண்ணி வச்சிருந்ததால தான் நான் ஆன்லைன்ல இருக்கேன்னு உங்களுக்கு காமிச்சிருக்கு. நீங்க நெட் ஆஃப் பண்ணி பாருங்களே, காமிக்காது. என்னடா கொழுப்பா? சரி, உங்களுக்கு தெரிஞ்ச சீரியல்ஸோட நேம சொல்லுங்க. மிஸ், எனக்கு விஜய் டிவி பாக்கியலட்சுமி பிடிக்கும். எனக்கு ஜீ தமிழ் அண்ணா ரொம்ப பிடிக்கும். என்னல அழகு மீனா இழிக்கிற? வீட்டுக்கு போனதுமே புக்க விரிச்சு வச்சு படிக்கிற உனக்கெல்லாம் சீரியலை பத்தின ஜெனரல் நாலேஜ் எல்லாம் எங்க இருக்க போகுது? அடே, நான் சாப்பிடுற சீரியலை பத்தி கேட்டேன். சீரியலை பார்க்க தானே செய்வாங்க, அதை எப்படி சாப்பிட முடியும்? அதானே நான் சொன்ன சீரியலுக்கு அர்த்தம் தானியம். உங்க மூளையெல்லாம் எப்பறா இப்படி வேலை செய்யுது? பாத்தீங்களா மிஸ், எங்களுக்கு மூளை இருக்குன்னு நீங்களே ஒத்துக்கிட்டீங்க.